ஹே சான்குவெஸ்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் இருக்கக்கூடிய ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இருக்கக்கூடிய டாபிக். இது 4th யூனிட்டில் இருக்கும். டீச்சர்ஸை தான் செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் அடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிற இன்னொரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். அவங்க கூட தான் அவங்க க்ளோஸாகவும் இருப்பாங்க ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த 5 years. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 years குழந்தைங்க பேரண்ட்ஸோடு இருப்பாங்க. நெக்ஸ்ட் 5 years குழந்தைங்க அவங்களோட டீச்சர்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட டீச்சர்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் வயலன்ஸ் இதையெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரோல் டீச்சர்ஸ் தான் இருக்குது. 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு குழந்தையோட நலத்தில் முக்கியமான பங்கெடுத்துக்கக்கூடிய 3 நலம் விரும்பிகள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இவங்கெல்லாம் தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், வயலன்ஸ் ஆகட்டும், அப்யூஸ் ஆகட்டும், இதுலேருந்து ஒரு குழந்தைய எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்ப்ரெஸிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா மேபி வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்துனாவோ இல்லை வேறு யாராவது கிட்ட டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்துச்சுனாவோ அந்த குழந்தைங்க டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய அப்யூஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங் எஸ்டபிளிஷிங் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ப்ரொஃபஷனல்ஸை வச்சு ஒரு கவுன்சிலிங் சென்டர் மாதிரி அமைச்சோன்னா அவங்க ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவோ இல்லை ஒரு ஷார்ட் டெம்பர் இருந்துச்சுனாவோ அதை அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால பாசிட்டிவ் திங்கிங்கை ப்ரமோட் பண்ணவும் முடியும். இது மூலியமாகவும் வயலன்ஸ் கம்மி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் த ரூல்ஸ் இன் ஸ்கூல்ஸ். அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 1 or 2 வார்னிங்ஸ் கொடுக்கணும். அதையும் மீறி அவங்க தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை பாஸ் பண்ணும்போது அதர்ஸ் இனிமேல் இந்த தப்பு பண்ணால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒரு பயத்தில் அந்த தப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபோர்த் ஒன், ப்ரொவைடிங் ஃபார் ட்ரைனிங் இன் யோகா அண்ட் மெடிடேஷன் இன் ஸ்கூல்ஸ். அது ஸ்கூல்ஸில் யோகா அண்ட் மெடிடேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடச்சி ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு ரிலீவ் ஆகி ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாகவும் நம்மளோட வயலன்ஸை கம்மி பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு இந்த தப்பு பண்ணுனா இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளியர் திங்கிங் இதெல்லாம் கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன், ப்ரொவைடிங் ட்ரைனிங் இன் யோகா அண்ட் பேசிக் சைக்காலஜி டு டீச்சர்ஸ். இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம், இப்போ டீச்சர்ஸ். ஒரு குழந்தைய டிசிப்ளின் பண்ணுறது மோஸ்ட்லி இது ரெஸ்பான்சிபிள் யார் கையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர்ஸ் கையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான யோகா அண்ட் சைக்காலஜி ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லா டீச்சர்ஸும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி டிசிப்ளின் பண்ணுறது அப்படிங்கிறதுல பங்கெடுத்துக்கவும் முடியும். இப்படியும் வயலன்ஸை கம்மி பண்ணலாம். சிக்ஸ்த் ஒன், டீச்சர்ஸ் குட் ரேப்போ வித் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ரேப்போடு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட கான்ஃபிடென்ஸை இவங்க கெயின் பண்ணிக்க முடியும் க்ளோஸாக இருக்கும்போது. ஸோ தட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இப்படியும் வயலன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. செவன்த் ஒன், என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோஆப்ரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங். அதாவது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எபிலிட்டி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொலாபரேட்டிவாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அசைன்மெண்ட் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்க ரிலாக்ஸாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. எய்த் ஒன், ரிமூவிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். அதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை கூட இவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய எபிலிட்டிஸை
ரெஸ்பெக்ட் பண்ணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய ஸ்கில்ஸையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு ஈச் பர்சனாலிட்டியோட ஸ்பெஷல் டேலண்ட்டை வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க அண்ட் அதை வந்து ரெஸ்பெக்டும் பண்ணுவாங்க. இதனால் சொசைட்டியே வந்துட்டு ஒரு எம்பவர்டான இண்டிவிஜுவல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th one, ப்ரொவைடிங் ஸ்பெஷல் ஸ்கூல் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் ஸ்கில்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் வந்து சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பை வாழ்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜெண்டரை மட்டும் சார்ந்திருக்காமல் இது வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு இது. அண்ட் பர்சனல் ஹைஜீன் எடுத்துட்டோன்னா அது வந்து லைஃப் ஸ்கில் தான். நம்ம பர்சனல் ஹைஜீன் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும், எப்படி வந்துட்டு அவங்களோட சக மனுஷங்களோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான் வந்துட்டு சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் ஃபைனலி வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்ஸ். ஒருத்தங்க கிட்டேருந்து அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி டிஃபென்ஸ் பண்ணி அவங்கள பாதுகாத்துக்கணும் சொல்லிக் கொடுக்கறது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்ஸ். That's all in this video. See you on another video. Thank you. Subscribe SANQuest for more videos.